Shri Gurubhyo Namaha. Welcome to Tatvamasi and welcome to the fifth and the final part of the series, Scientific Evidences Augmenting Our Ithihas. Part 5, the climax. Fourth பார்ட்டில் வந்து ஆர்கியாலஜி லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஸ்டடீஸை வச்சு இன்டர்பிரட் பண்ணும்போது தப்பு நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம், இந்த ப்ளூப்பர்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி செகண்ட் தேர்ட் பார்ட்லலாம் வந்து இந்திய வரலாறை வந்து ஒரு அஜெண்டாவோட இந்து மதத்தை அழிக்க, இந்திய கலாச்சாரத்தை அழிக்கிற ஒரு அஜெண்டாவோட தான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதினாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். ஃபோர்த் பார்ட்டோட முடிவில் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் வந்தது. அப்போது இப்போது வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்களா, மைக்ரேஷன் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்தது. அதற்கான விடையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த விடையை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். தேர்ட் பார்ட்டில் வந்து இந்த மைக்ரேஷன் தியரி பற்றி டீட்டெயிலாக பேசும்போது உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன். பதில் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், தெரியலனாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி, நம்ம இப்படி தான் ரீகேப் பண்ணிக்கலாம், ஸோ தட் யூ கேன் ரிஃப்ரெஷ் யுவர் மெமரி. ஃபஸ்ட்டு இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன், எப்படி ஆஃப்ரிக்காலேருந்து உலகம் ஃபுல்லாக மக்கள் புலம்பெயர்ந்து போனார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஈரான் வழியாக வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஃபர்தராக யூரோப்புக்கிழமும் போனாங்க. இந்தியாவுக்குள்ளே ஆதி மனிதர்கள் வந்தார்கள். இது வந்து கிட்டத்தட்ட 65,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே வந்து ரெண்டு குழுவாக பிரிஞ்சு ஒரு குழு வந்து ஹிமாலயன் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் வழியாக ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கும், இன்னொரு குழு வந்து கோஸ்டல் ரீஜன் வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாகவே நார்த்து போய் ஃபர்தராக ஈஸ்ட்டுக்கு போயிட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது தவிர யுரேஷியன் ஸ்டீப் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த ஆரியர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தாங்க. அவங்களும் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜனுக்கு வந்துட்டு ஃபர்தராக அங்கே ஆல்ரெடி இருந்த இந்தியன்ஸ் கூட மிக்ஸ் ஆகி ஏஎன்ஐ ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸ், ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ற மாதிரி குரூப்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும் தேர்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது மைக்ரேஷன் தியரி. இந்த 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 3 மேப்பையும் வச்சு பார்க்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம வரலாம். அதாவது என்ன அப்படின்னாக்க, எல்லா மைக்ரேஷனும், அதாவது 65,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு 9,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த ஜோக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட வந்து அங்கே இருந்த மக்கள் கூட மிக்ஸ் ஆகி இந்த ஹரப்பன் கல்ச்சரை க்ரியேட் ஆகி ஃபர்தராக அவங்க தான் வந்து ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ஸ், அதாவது திராவிடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவாக மாறினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மறுபடியும் ஒரு 4000 இல்லை 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீப்ஸ்லேருந்து வந்த ஆரியர்கள் சொல்லப்படுவர்கள் அகெயின் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜனுக்கு வந்துட்டு அங்கேருந்த மக்கள் கூட மிக்ஸ் ஆகி ஏஎன்ஐ ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிற குரூப் ஃபார்ம் பண்ணதை பார்த்தோம். ஸோ இந்த எல்லா மைக்ரேஷனும் பார்த்திங்கன்னா 65,000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 10,000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 4,000 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த மைக்ரேஷன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு காமன் லேண்ட் மாஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த ஓவல் ஷிப்பில் நீங்கள் பார்க்குற இடத்துல தான் எல்லா மைக்ரேஷனும் நடந்ததுக்கான ஆரம்பம். அதாவது ஈரான்லேருந்து உஸ்பெகிஸ்தான் வரைக்கும் இருக்கிற ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மைக்ரேஷனுக்குமான ஒரு ஆதார நிலப்பகுதியாக இருக்குது. ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவங்களும் ஈரானில் வந்துட்டு தான் வந்திருக்காங்க. 7000 BCE அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஜோக்ரன்ஸ் மைக்ரேட் ஆகி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்தவங்களும் இந்த ஈரான் சைட்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஃபர்தராக பார்த்தானாக்கா இந்த ஆரியர்கள் சொல்லக்கூடியவர்கள் யூரேஷியன் ஸ்டீப்ஸ்லேருந்து வரும்போது இந்த உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் தாண்டி தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ எல்லா மைக்ரேஷனும் பார்த்தோம்னாக்க இந்த ஈரான் டு உஸ்பெகிஸ்தான் நிலப்பகுதி வந்து ஒரு காமன் லேண்ட் மாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, இது பின்னாடி நம்ம பார்ப்போம். மறுபடியும் நம்ம அந்த கேள்விக்கே வரலாம். அப்போ மைக்ரேஷன்றது நடக்கவே இல்லையா, இந்திய கலாச்சாரம் வந்து வெளியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறது வந்து பொய்யா அப்படின்னு கேட்டோன்னாக்க, அதுக்கு ஆன்சர் பார்த்தாக்கா எஸ் அண்ட் நோ. என்னடா குழப்பறானே அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா 2 பார்ட்டாக பிரிக்கலாம். மைக்ரேஷன் நடந்ததா அப்படின்னு கேட்டாக்கா டெஃபினெட்லி எஸ். இதுக்கு வந்து பெரிய இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போகிறோம், பகுத்தறிவு இருந்தாலே போகிறோம், உண்மையான பகுத்தறிவு அது இருந்தாலே நம்மளுக்கு வந்து விடை தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணுற வரைக்கும் பார்த்தா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்திலேயே பணக்கார நாடு எதுன்னு பார்த்தா இந்தியா தான். த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. எல்லா செல்வங்களும் கொழித்து வளர்ந்த நாடு, சகல நேச்சுரல் ரிசோர்ஸும் இருக்க நாடு, ஒரு ஹையஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் சிவிலைசேஷன் இருந்த நாடு. அப்போ பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து டில் 200-300 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தா
என்டையர் வேர்ல்டு வாஸ் ஃப்ளோக்கிங் டுவர்ட்ஸ் இந்தியா. அத்தனை உலகத்தில் அந்த அத்தனை பேருமே வந்து இந்தியாவுக்கு தான் மைக்ரேட் ஆக பார்த்துருந்தாங்க. அதாவது இன்றைக்கி கடந்த ஒரு 100 வருஷத்தை நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே எங்கே மைக்ரேட் ஆகிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், லேண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை நோக்கி தான் எல்லாருமே மைக்ரேட் ஆகி போனாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தோம்னா இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் தான் அத்தனை செல்வங்களும் இருந்தது, உயர்ந்த கலாச்சாரம் இருந்ததுனால வியாபாரத்துக்கும் சரி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்கள் வெளிநாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாடுகள்லேருந்தும் இந்தியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள். அது வந்து ஒரு காமன் சென்ஸ், அது வந்து மறுக்க முடியாத உண்மை. சில அறிவு ஜீவிகள்லாம் வந்து பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியான்ற கான்செப்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பைத்தியகாரத்தனமாக வளருவாங்க. வாசகோட காமா வந்து கேலிக்கட்டுக்கு வழி கண்டுபிடிச்சி கிளம்பல, அவர் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சி தான் கிளம்பினார். மெகஸ்தீனிஸ் 2300 வருஷத்துக்கு முன்னாடி இண்டிகான் தான் எழுதினாரே தவிர அவர் மகதா பேர் அம்பேசடராக இருக்கிறதுனால மகதா அப்படின்னு எழுதலை, இண்டிகான் தான் எழுதினார் இந்தியாவை ரெஃபர் பண்ணி. அது மாதிரி ஹுவான் சாங் எல்லாருமே ஒரு மோதும் பார்த்தாக்க இந்தியா பற்றி தான் எழுதியிருக்காங்களே தவிர ஒரு சின்ன நிலப்பகுதியை பற்றி எழுதலை. ஸோ கொலம்பஸும் வந்து இந்தியாவை தேடி தான் கிளம்பினாரே தவிர பாம்பேயை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ இந்த பைத்தியக்காரத்தனமான வாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளக்காரன் நம்ம மேலே திணிச்சது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியான்ற கான்செப்டே இல்லைங்கிற மாதிரி நம்ம மேலே திணிச்சிட்டாக்க அந்த ஒரு நாட்டுப்பற்று வராது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அது வந்து உண்மையாகவும் நடந்திருக்கு. ஸோ இந்தியான்ற கான்செப்ட் வந்து ஆதி காலத்துலேருந்து இருந்தது. மக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்தாங்கிறது வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்தியா வாஸ் த ரிச்சஸ்ட் லேண்ட் இன் தி வேர்ல்டு. இது தவிர நம்ம இதிகாசங்களான ராமாயண மகாபாரதத்தையும் பார்த்தாக்க மைக்ரேஷன் நடந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், அதாவது மைக்ரேஷன் நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், அப்போ இந்த கலாச்சாரங்கள் வந்து வெளியிலேருந்து தான் வந்ததா, சம்ஸ்கிருதம் வேதங்கள்லாம் வெளியிலேருந்து வந்ததா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக கிடையாது. இந்திய கலாச்சாரங்கிறது வந்து தொன்மையானது. நம்ம வேதங்களில் சொல்லப்படுற மாதிரி யுகக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்ததுங்கிறது வந்து உண்மை. ஆனால் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு மக்கள் வரும்போது ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கம்மிங் டு இதிஹாஸ், ராமாயணத்தில் பார்த்தோன்னாக்க தசரதருக்கு வந்து 3 மனைவிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. இதில் தசரதருக்கு ரொம்ப பிடித்தமானவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கைகேயி தான். அவர் வந்து தினமுமே அலுவல்களை முடித்து நேராக கைகேயோட அந்த புறத்துக்கு தான் போவதாக ராமாயணத்தில் படிக்கிறோம். நல்ல அழகி, அறிவாற்றல் உள்ளவள். அதனால் தசரதருக்கு வந்து அவள் மேலே எப்பயுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ எப்பயுமே வந்து கைகேயி கிட்ட தான் போவார் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குது. அந்த கைகேயி எங்கேருந்து வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா கேகய நாடு அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கேகய நாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் அப்படி ஒரு பாஸ் போட்டுட்டு இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த கேகயம்ன்ற நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்க உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு பரவலாக சொல்லப்படுறது. எல்லா அறிஞர்களும் அது உஸ்பெகிஸ்தான் கிட்ட தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் நார்த் ஆஃப் ஆப்கானிஸ்தானுக்கு வடக்கு பகுதியில் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன காம்பினேஷன் எடுத்தாலும் எனிவேர் பிட்வீன் உஸ்பெகிஸ்தான் அண்ட் நார்த் ஆஃப் ஆப்கானிஸ்தானில் தான் அந்த கைகயம்ன்ற நாடு இருந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு மேப் காமிச்சு அதில் சொன்ன ஒரு காமன் நிலப்பகுதி, ஒரு ஓவல் ஷேப் போட்டு இந்த லேண்ட்லேருந்து தான் எல்லா மைக்ரேஷன் நடந்தது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த கேகயம்ன்ற நாடு பார்த்திங்கன்னா அந்த நிலப்பகுதியில் வந்துடுது. ஓகே, ஸோ அந்த மைக்ரேஷன் அங்கேருந்து நடந்ததுக்கான அறிகுறி இருக்குது. ஸோ கேகயத்துலேருந்து கைகேயி வந்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒரு மைக்ரேஷன் தான். ராமாயணத்தை எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மைக்ரேஷன் நடந்ததுன்னு சொல்லலை. பட் இது அகெயின் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸ். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். கைகேயி வந்து ஒரு இளவரசி, கைகேய நாட்டு இளவரசியாக இருந்து தசரதர் மாதிரி ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு கல்யாணம் பண்ணி ராணியாக அயோத்தியாவுக்கு வரும்போது கைவீசுன்னு தனியாக வருவா. ஒரு பெண் மட்டும் அங்கேருந்து இங்கே வருது வந்து நம்ம மைக்ரேஷன் சொல்ல முடியாது. பட் ஷீ இஸ் நாட் அன் ஆர்டினரி உமன். அவள் வந்து அயோத்தியா எம்பையர்லேயே வந்து ஒரு பவர்ஃபுல் ராணியாக இருக்கும்போது கைகயத்துலேருந்து அயோத்தியாவுக்கு வரும்போது சும்மா தனியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரிய பட்டாளமே கூட வந்திருக்கும். லைக் சேடி பெண்கள், தோழிமார்கள், அலங்காரம் பண்ணுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து கூட ஒரு 100, 500, 1000 பெண்கள் கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் வந்திருக்கணும். பிகாஸ் எனி டைம் ஒரு குயின் போகும்போது கூட வந்து அவங்களுக்கு சேடி பெண்கள்லாம் அனுப்புறது வந்து வழக்கம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இல்லை 500, 1000 பேர் பெண்கள் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கைகேயி கூட உஸ்பெகிஸ்தான் எங்கே இருக்குது, அயோத்தியா எங்கே இருக்குது. வெளியில் வந்து அந்த காலத்தில் பார்த்தோன்னா இப்போவே வந்து நடுவில் ஹிமாலயன் ரீஜன்ஸ்லாம் பார்த்தாக்கா கண்டிப்பாக ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக டெசர்டட் லேண்ட்ஸாக இருந்திருக்கும், நடுவில் காடுகள் இருந்திருக்கும்.
மிருகங்கள்கிட்டேருந்து காப்பாற்றணும், வழிப்பறி கொலைகள்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னாக்க கூட சோல்ஜர்ஸும் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக வந்திருக்கணும். ஆண்களும் கூட வந்திருப்பாங்க. சோல்ஜர்ஸ் அப்போ வந்து 100 பெண்கள் வந்தாக்க 100 ஆண்கள் வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காமன் சென்ஸ் அகைன், பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு. 100 பெண்கள் வந்தால் ஒரு 20 ஆண்கள் வந்தால் போகிறோம் காவலுக்கு. வெயிட் தூக்கிறதுக்கோ இல்லை பல்லாக்கு தூக்கிறதுக்கு, காவலுக்கு எல்லாமே பார்த்தா ஒரு 20லேருந்து ஒரு 40 ஆண்கள் வந்தால் போகிறோம் 100 பெண்களுக்கு. ஸோ ரேஷியோ பார்த்திங்கனாக்க 100 ஃபார் எவ்ரி 100 women we can say 20-40% ஆஃப் மேல்ஸ் accompanied. 1000 பேர் வந்தாக்க ஒரு 100-200 பேர் வந்துருக்கலாம். ஸோ 1000 பேர் வராங்க அப்படின்னாக்கா தட்ஸ் டெஃபினெட்லி மைக்ரேஷன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சம்படி கம்மிங். ஏன்னா அவங்க வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. அயோத்தியாவில் வந்துட்டு அந்த கைகை கூடயே ஸ்டே பண்ணி ஃபர்தராக வந்து இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான மைக்ரேஷன் கண்டிப்பாக நடந்ததுன்றதுக்கான அறிகுறி நம்ம இந்த ராமாயணத்தில் எடுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த டிஎன்ஏ ஸ்டடீஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். டிஎன்ஏ ஸ்டடீஸ்க்கு வந்து 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண தான் பார்த்தோம் 3rd எபிசோடில். அகெயின் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது என்னன்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனாக்க ரியலி வெரி குட். அது ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒய் குரோமோசோம் அண்ட் எம்டி டிஎன்ஏ. இந்த ஒய் குரோமோசோம்ங்கிறது வந்து அப்பா மூலியமாக தான் வரும்ன்றதை பார்த்தோம். எம்டி டிஎன்ஏங்கிறது வந்து அம்மா மூலியமாக வரும்ன்றதை பார்த்தோம். ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்டடீஸில் இந்த ஒய் குரோமோசோம் அண்ட் எம்டி டிஎன்ஏ மெத்தட் வச்சு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு 3rd பேரத்தில் பார்த்தோன்னா, ஒய் குரோமோசோம் வந்து 20-40% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் தான் இருக்குது. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கல்னு அந்த ஜீன்ஸ் வந்து 20-40% இருக்குது. ஆனால் எம்டி டிஎன்ஏ, அதாவது அம்மா மூலியமாக வரக்கூடிய எம்டி டிஎன்ஏங்கிறது வந்து அப் டு 80% இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஸ்லைடும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அகைன் நான் கைகையோட எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஷியோ வந்து மேல் பாப்புலேஷன் வாஸ் 20-40% அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன் வாஸ் 100 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது 80% மேலே வந்துடும். ஸோ அந்த ரேஷியோ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ராமாயணத்தில் அந்த மைக்ரேஷன் நடந்ததுக்கான குறிப்பும் இருக்குது. இந்த சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய எம்டி டிஎன்ஏ அண்ட் ஒய் குரோமோசோம்ன்ற மெத்தடும் இங்கே கரெக்டாக பொருந்தி வருது. ஸோ இந்த மைக்ரேஷன் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, மகாபாரதத்துலேயும் ஒரு சிமிலர் குறிப்பு ஒன்று இருக்குது, காந்தாரி. ஸோ திருதராஷ்டிரனோட ஒய்ஃப் காந்தாரி எங்கேருந்து வந்திருக்கான்னு பார்த்தாக்க காந்தார தேசம். காந்தாரம் எங்கேன்னு பார்த்தா இன்றைக்கி இருக்க காந்தஹார், ஆப்கானிஸ்தான். அதுவும் பார்த்தாக்கா முதல்ல நம்ம பார்த்தா அந்த ஓவல் ஷேப் லேண்ட்மாஸ்லேருந்து தான், ஈரான்லேருந்து உஸ்பெகிஸ்தான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேண்ட்மாஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடுது. ஸோ மைக்ரேஷன் அங்கேருந்து நடந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சிமிலர் ஸ்டோரி ஆஸ் கைகை. ஸோ காந்தாரி ஒரு பெரிய ராணி ஹஸ்தினாபுரத்துக்கு வர அப்படின்னாக்கா கைவீசன் தனியாக வரப்போகிறதில்ல, கூட வந்து கண்டிப்பாக சேடி பெண்கள் 100,000 பேர் வந்திருக்கணும். அதே மாதிரி கூட ஆண்களும் நிறைய பேர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டடீஸில் சொல்கிற கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படிங்கிறத வந்து இங்கே மேட்ச் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி டிஎன்ஏ தான் இருக்குது, 2 குரூப்ஸ்ன்னு பிரிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஆரியன்ஸ் சொல்லக்கூடிய டிஎன்ஏ வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு நிறைய இருக்குது, சவுத் இந்தியன்ஸ்க்கு கம்மியாக இருக்குது, பட் எல்லாருக்குமே இருக்குது, பர்சன்டேஜ் தான் மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை வந்து இந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங்கில் வந்து சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து இங்கே எக்ஸாக்டாக பொருந்தது இந்த மகாபாரத குறிப்பில். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், எப்படின்னா கைகைக்கு வந்து 80-20 ரேஷியோ நம்ம பார்க்கும்போது இந்த காந்தாரி மைக்ரேஷனுக்கு மட்டும் எப்படி வந்து கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இது பார்த்தோம்னாக்கா ஆண்கள் பெண்களோட மைக்ரேஷன் வந்து சமமாக நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங் சொல்லுது. இந்த மேல் அதாவது ஒய் குரோமோசோம், மேல்லேருந்து வர ஒய் குரோமோசோம் வந்து 40% தான் இருக்குங்கிற மாதிரி இந்த கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வன்சிங்கில் இல்லை. அதுக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னாக்க, காந்தாரி வரும்போது காந்தாரி மட்டும் தனியாக வரல, கூட சகுனியும் சேர்ந்து வந்திருக்காரு. ஸோ சகுனி வந்து காந்தார நரேஷ், காந்தாரோடத்தோடைய ராஜா. அவர் ஹஸ்தினாபுரத்துலேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்ததாக மகாபாரதத்து குறிப்பு இருக்குது. அதாவது எல்லா சீன்ஸ்லையும் பார்த்திங்கனாக்கா சகுனி இருந்திருப்பார். ஆர் ஒன்லி மேஜர் சீன்ஸ் மட்டும்தான் வந்து மகாபாரத ஸ்டோரியில் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ வென்எவர் ஹீ கேம் அந்த சீன்ஸை வந்து வியாசர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. போனதில் வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ பிகாஸ் வென்எவர் ஹீ இஸ் நாட் ஹியர் இன் ஹஸ்தினாபுரம், அதை பற்றி ரெக்கார்ட் பண்ணணுன்றது வந்து அவசியம் இல்லை. ஸோ எய்தர் போயிட்டு வந்திருக்கலாம் காந்தாரத்துக்கு, இல்லை ஹஸ்தினாபுரத்துலேயே பர்மனெண்ட்டாக தங்கியிருக்கலாம். இன் எய்தர் கேஸ் சப்போஸ் ஹஸ்தினாபுரத்துலேயே பர்மனெண்ட்டாக தங்கியிருக்காரு அப்படின்னாக்க காந்தாரத்தை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கான
அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்துட்டு போயிருக்கணும். அத்தனை அஃபிஷியல்ஸும் மந்திரிகள் சேனாதிபதி எல்லாருமே கன்சல்டேஷனுக்கு ராஜா கிட்ட பேசுகிறதுக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஹஸ்தினாபுரம் வந்துட்டு போயிருக்கணும். ஸோ வரும்போது கண்டிப்பாக மைக்ரேஷன்ஸ் குரூப்ஸ் நிறைய வந்திருக்கும். சில வியாபாரிகள் செட்டில் ஆகிருக்கலாம். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்கும். திஸ் இஸ் அகைன் அ மைக்ரேஷன். ஆர் சகுனி காந்தாரத்துக்கு போயிட்டு வந்திருந்தாலும் இந்த மைக்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த குறிப்பில் மகாபாரத குறிப்பில் பார்த்தோன்னா காந்தாரி வரும்போது சகுனியும் கூட வந்ததுனால மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்து அந்த மைக்ரேஷன் நடந்திருக்கும். அகைன் அந்த லேண்ட்மாஸ் பார்த்திங்கனாக்கா காமன் லேண்ட்மாஸ் பிட்வீன் ஈரான் அண்ட் உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து நடந்திருக்கு. இந்த காலகட்டமும் பார்த்திங்கனாக்கா இவர்கள் ஆரிய இனவாதத்தை வச்சு பேசும்போது 3500 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறாங்க இந்த மைக்ரேஷன், ஆரியன் மைக்ரேஷன். மகாபாரதம் எப்போ நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா 5000+ இயர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இயரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ராமாயணத்துலேயும் பார்த்திங்கனாக்கா பல கருத்துக்கள் இருக்குது. நம்ம யுக கணக்கில் பார்த்தா லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறோம். பட் தெர் ஆர் வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் விச் சேஸ் ராமாயணம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அப்படிங்கிற சொல்கிற தாட்ஸும் இருக்குது. சில பேர் ராமாயணம் 60,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிற தாட்ஸும் இருக்குது. ஸோ இந்த 60,000 வருஷம் சொல்கிற போது பார்த்திங்கனாக்கா இந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் கூட டைம்லைனோட கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ டிஎன்ஏ ஸ்டடீஸோடைய ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக பார்த்தானாக்கா ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் அந்த மைக்ரேஷன் நடந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம லாஜிக்கல் டிடெக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். இதில் 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போகிறேன். ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா ஒன்று ராமாயணம் சம்மந்தப்பட்டது, ஒன்று ராமாயணத்தையும் நடக்கிறது. ஐ வாஸ் வெரி த்ரில்ட். ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஷேர். ஸோ தேர்ட் டிஎன்ஏ ஸ்டடீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியில் இருக்க டிஎன்ஏ பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச டிஎன்ஏவை இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்து வெளியிலேருந்து தான் மைக்ரேஷன் வந்திருக்கு, அதாவது டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன் வெளியிலேருந்து உள்ளே தான் வந்ததே தவிர உள்ளேருந்து வெளியில் போகலை அப்படிங்கிறதுக்கான காரணங்களே சொல்லியிருக்காங்க. அதில் ரூட் மேப்பும் எப்படி ஒரு குரூப் ஹிமாலயன் கேஞ்சட்டிக் பிளேன் வழியாக போச்சு, இன்னொரு குரூப் சதர்ன் கோஸ்டல் வழியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் டைரெக்டாக இத்திஹாசத்தை எடுக்காமல் சின்ன டிக்ரெஷன் எடுத்து ஒரு காவியத்தை டச் பண்ண போகிறேன். மகாகவி காளிதாசருடைய ரகுவம்சம், மகாகாவியங்கள் 5ல் சம்ஸ்கிருத மகாகாவியங்கள் 5ல் ரகுவம்சம்ன்றது ஒரு மிகப்பெரிய மகாகாவியம், அற்புதமான காவியம். காளிதாசரை பற்றியும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அற்புதமான கவிஞர். இவர் ரகுவம்சத்தில் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ராமருடைய குலமான ரகுகுலத்தை பற்றி ஃபுல்லாக எழுதுகிறாரு. அதில் இருக்க 27 அரசர்கள் பற்றி எழுதுகிறாரு. திலீபனில் ஆரம்பித்து திலீபனுடைய பையன் ரகு, அவரை வச்சு தான் அந்த வம்சமே, ராமருடைய வம்சமே ரகுவம்சம்னு பேர் வந்தது. ராமவம்சம் சொல்லாமல் ரகுவம்சம் சொல்கிறாங்கனாக்கா ரகுக்கு எப்பேற்பட்ட கீர்த்தி இருக்கணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ திலீபனோட பையன் ரகு, ரகுடைய பையன் அஜனுடைய பையன் தசரதன், தசரதனுடைய பையன் தான் ராமர். ஸோ ராமருக்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20-22 ராஜாக்கள் பற்றி குறிப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். விலாவரியாக பார்த்தோன்னா ராமர் வரைக்கும் டீட்டெயிலாகவே காளிதாசர் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரகுவுடைய திக்விஜயம். ரகு ஆட்சிக்கு வந்த உடனே ஹி வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் சுப்ரமசி. ஸோ உலகம் ஃபுல்லாக தான் சிறந்தவன் அப்படின்னு எல்லா ராஜாவும் சொல்கிற மாதிரி அவர் திக்விஜயம் போகிறார். திக்விஜயம்னா பல நாடுகளை போய் வெற்றி கொள்ளணும். அதாவது அந்த டைமில் என்னென்ன நாடுகள் தெரிஞ்சதோ அத்தனை நாட்டையும் போய் ஜெயிக்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி திக்விஜயம் போய் ஜெயிக்கும் போது அவர் பாரசீகத்தையும் வெற்றி கொண்டார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது ரகுவம்சத்தில். ஸோ பாரசீகம்ன்றது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஈராக் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஈரான் அந்த ரீஜன் தான் பர்ஷியன் எம்பையர் அந்த காலத்தில். ஸோ நம்ம அகைன் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா அந்த நீள்வட்டம் பார்த்தோம்னா ஓவல் ஷேப் மேப்பில் அந்த லேண்ட்மாஸ், காமன் லேண்ட்மாஸ், அதில் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் கிட்ட வந்துடுது. ஸோ ஈரான் அகைன் சம்பந்தம் வருதுனால ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு இதிகாசங்களை மட்டும் பேசாமல் எதுக்கு ஒரு காவியத்தையும் டச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 2 குறிப்பான ஸ்லோகங்கள் காளிதாசர் வாயிலேயே வருது, விச் இம்ப்ரெஸ் மீ லாட். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஆஸ் யூஷுவல் தியான ஸ்லோகம். வாகர்த்தாவிவ சம்பிருப்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு தான் காவியத்தை ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய tatvamasi.wordpress.com அப்படிங்கிற பிளாக் நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை தான் ஃபஸ்ட்டு தியான ஸ்லோகமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் எழுதினேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியான ஸ்லோகத்துக்கு அப்புறமா ஒரு 2-3 ஸ்லோகத்தில் தன்னுடைய தன்னடக்கம், அதாவது நான் வந்து பயங்கர முட்டாள், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் போய் இப்பேற்பட்ட மகாகாவியத்தை எழுதுறேனே அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறாரு. காளிதாசருக்கு ஒன்றும் தெரியாதான் அவர் முட்டாளம். ஓகே, அந்த மாதிரி 2 இதில் பில்டப் கொடுத்த அப்புறமா 4th ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் முட்டாளாக இருந்தாலும் என் முன்னோர்கள் வகுத்த பாதையில் நானும் வந்து முயற்சி பண்ணி காவியம் எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு உரையாசிரியர்கள் வந்து என்ன உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வால்மீகி ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பு எழுதியிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்தில் வந்து ரகுவை பற்றியோ இல்லை மற்ற அரசர்கள் பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் அந்த வம்சத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருக்கு. அண்ட் ப்ளஸ் விஷ்ணு புராணம், சிவபுராணம் போன்ற மற்ற புராணங்களில் வந்து இந்த ரகுவம்சத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. பட் இவர் வந்து காளிதாசர் இதை ரொம்ப விலாவரியாக எழுதியிருக்காரு இந்த மகாகாவியத்தில். ஸோ இதில் வந்து அவர் என்ன கிளியராக சொல்லியிருக்காருன்னா, அவர் முன்னோர்கள் வகுத்த பாதையில் போகிறதா எழுதியிருக்காரு. ஸோ ஹீஸ் நாட் கிரியேட்டிங் ஹிஸ் ஓன் ஃபிக்ஷன். அனதர் மேஜர் பாயிண்ட் அவருடைய வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 9th ஸ்லோகா, அதாவது 5th-லேருந்து 8th வரைக்கும் ரகுவம்ச ராஜாக்களுடைய கீர்த்திகளை பற்றி பாடின அப்புறமா 9th ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்பேற்பட்ட கீர்த்தி வாய்ந்த ரகுவம்சத்தை சேர்ந்த அரசர்கள் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அறிவில்லை அப்படின்னாலும் நான் அந்த அரசர்களுடைய கீர்த்தியை பற்றி மகாகாவியமாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார் காவியத்தை. ஸோ இதை குறிப்பாக என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, இவருடைய இமேஜினேஷன் கிடையாது. அவர் கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரிஸ் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ரகுவம்சத்துடைய ராஜாக்களுடைய பராக்கிரமத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதை தான் காவியமாக எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. மீனிங் இட்ஸ் நாட் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் ஆஃப் காளிதாசா. அவருக்கு முன்னாடி, காளிதாசருக்கு முன்னாடியே வந்து ரகுவம்ச கதைகள் வந்து பரவலாக இருந்திருக்கு, புராணங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதனால தான் இது இதிகாசமாக இல்லைனாலும் ஒரு மகாகவிஞன், அதாவது நான் 4th பார்ட்டே சொன்ன மாதிரி உண்மை வந்து என்றைக்குமே அழியாது. ஸோ ஒரு மகாகாவியம் வந்து அழியாமல் 2000 வருஷம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஓரளவுக்கான உண்மைத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அந்த உண்மைத்தன்மையை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், யூ வில் பி லைக் ப்ளோன் அவே. எதை வந்து நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ரகுவுடைய திக்விஜயமோட ரூட் மேப். அவர் திக்விஜயம் போனான்னு சொல்கிறேன்ல, உலகத்தை அன்றைக்கி இருந்த நோன் வேர்ல்டை வந்து அவர் கான்குவேர் பண்ணும்போது எந்தெந்த ரூட்டில் போய் எந்தெந்த கண்ட்ரீஸை கான்குவேர் பண்ணுறாரு அப்படிங்கிற குறிப்பு வருது. அந்த ரூட் மேப் இப்போ பாருங்கள். அயோத்தியாவிலேருந்து கிளம்பி அவர் வந்து கிழக்கு நோக்கி போகிறாரு. கிழக்கில் வந்து சில அரசர்களை ஜெயிச்ச அப்புறமா வங்கம், அப்புறமா கலிங்கத்தை வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னு குறிப்பு வருது. வங்கம் கலிங்கத்தை ஜெயிச்ச அப்புறமா அவர் வந்து நேர தெற்கு நோக்கி போய் பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு. ஸோ கலிங்கம்ன்றது வந்து ஒரிசா முடிச்சப்பறம் பார்த்திங்கன்னா வழியில் எங்கேயுமே ஹேபிடேஷனே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது நேராக பாண்டிய நாடு தான், தமிழ்நாடு தான் டேரெக்டாக. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா தெலுங்கானா ரீஜன் ஃபுல்லாக பேரன் லேண்ட்ஸாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பாண்டிய மன்னன் வந்து சண்டை போடலை. என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரகுவுடைய பராக்கிரமத்தை பார்த்து ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸில் போய் முத்து தான் நிறைய பரிசு கொடுத்து, பாண்டிய முத்துக்கள் வந்து சங்க இலக்கியத்துலேயும் நிறைய குறிப்பு இருக்குது. ரொம்ப ஃபேமஸ், நம்ம வேர்ல்டு ஃபேமஸ். ஈவன் ரோமன் எம்பையர்லாம் பார்த்தோன்னாக்க பாண்டிய நாட்டுடைய முத்துக்களை பற்றி நிறைய குறிப்புகள் கிடைக்கிறது. ஸோ பாண்டியன் ராஜா வந்து முத்துக்களை கொடுத்து ஃப்ரெண்டாகிடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு ரகு என்ன பண்ணுறாருன்னா, கேரளா ராஜாக்களை வந்து தோற்கடிக்கிறார். ஸோ கேரளா மலை பிரதேசத்தில் இருக்க ராஜாக்களை தோற்கடித்து கொன்கண ராஜாக்களை தோற்கடித்த அப்புறமா அவர் வந்து பாரசீகத்துக்கு நிலமார்க்கமாக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் எழுதுகிறார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரளா கொன்கன் ரீஜன் முடிச்சப்புறமா அகைன் பெர்ஷியா வரைக்கும் வந்து எந்த ராஜ்யம் பற்றியும் குறிப்பே இல்லை. ஸோ இட்ஸ் அ பேரன், அங்கே ஹேபிடேஷனே இல்லை, பேரன் லேண்ட்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். ஸோ நேராக வந்து பெர்ஷியாவுக்கு போய் பாரசீக ராஜாக்களை ஜெயிச்ச அப்புறமா அங்கேருந்து வடக்கு நோக்கி போகிறார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வருது. வடக்கில் போயிட்டு ஹூனர்களையும் காம்போஜர்களையும் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு வருது. ஹூனர்கள்ன்றது வந்து இங்கே வந்து உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க, இது வந்து ஒரு காளிதாசருடைய ஒரு மிஸ்டேக். ஏன்னா ஹன்ஸ் வந்து ரகுவோடைய காலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வருது. அகெயின் நம்ம இன்றைக்கி மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஹன்ஸ் வந்து 4th to 6th century காமன் எரா அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ திஸ் கேன் பி அ ஃப்ளிப் பை காளிதாசா. பட் காம்போஜர்கள் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, காம்போஜர்கள் தோற்ற உடனே ரகுக்கு வந்து உயர்ந்த ஜாதி குதிரைகளை பரிசாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வருது. ரகு வந்து அயோத்தியிலேருந்து கிளம்பும் போதே யானைப்படை குதிரைப்படையெல்லாம் எடுத்துன்னு தான் போகிறாரு. பாரசீகத்தில் போய் அங்கே இருக்க குதிரைப்படை கூட சண்டை போட்டதாகவும் குறிப்பு இருக்குது. காம்போஜத்துலேயும் குதிரை பரிசாக தருகிறார்கள் அப்படிங்கிற குறிப்பு வருது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவிலையும் வந்து குதிரைகள் இருந்தது, காம்போஜத்துலேருந்து வேறு ஜாதி குதிரை வந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம அனுமானிக்கலாம். ஸோ காம்போஜம் அகைன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இந்த ஸ்டீப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உஸ்பெகிஸ்தான் ரீஜன் பார்த்தோம்ல, இந்த யுரேஷியன் ஸ்டீப்ஸ், ஆரியன்ஸ் மைக்ரேட்டே வந்தாங்க அப்படிங்கிறது.
அதுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வருது. ஸோ அந்த ஸ்டீவ்ஸ்டர் இருந்த குதிரை வெரைட்டியோடைய மிக்ஸ் வந்து காம்போஜத்துக்கு வந்து அங்கேருந்து இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிற குறிப்பு இங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது. இதுதான் நம்ம வந்து ஃபோர்த் பார்ட்டில் அஸ்வமேத யாகத்தை பற்றி பேசும்போது இந்தியாவில் குதிரையே இல்லை, ஸ்டீவ்ஸில் தான் குதிரை இருந்தது, அங்கேருந்து வந்த குதிரைகளுடைய டிஎன்ஏ தான் வந்து இங்கே கிடைக்கிறதுங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லி அதனால் வேதங்கள் வந்து அங்கேருந்து தான் இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க. ஸோ அது வந்து உடைக்கிறதுக்கான ஒரு குறிப்பு இங்கேருந்து நம்ம கிடைக்கிறதா எடுத்துக்கலாம். காம்போஜர்கள் வந்து கொடுத்த குதிரை இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவில் மிக்ஸ் ஆகும்போது அந்த யூரேஷியன் ஸ்டீவ்ஸோடைய ஜீன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபேபுலஸ் பாயிண்ட். காம்போஜத்தை ஜெயிச்ச அப்புறமா அவர் எப்படி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் மலைப்பகுதி வழியாகவே திருப்பி கிழக்கு நோக்கி போய் அங்கே இருக்க சில அரசர்களை, ஹிமாலய மலை அரசர்களை ஜெயிச்சுட்டு ஃபைனலாக ஹி கான்குவர்ஸ் காமரூப்பாங்கிறது வந்து இன்றைக்கி இருக்க அசாம் சைடு. காமரூப ராஜாவை ஜெயிச்சுட்டு ஃபர்தர் ஹி கோ பேக்ஸ் டு ஹோம், அயோத்தியாவுக்கு போய் சேர்ந்துறாரு. இந்த ரூட் மேப்பை பார்த்த உடனே நான் சொல்ல தேவையே இல்லை, உங்களுக்கே என்ன விஷயங்கிறது வந்து கிளியராக புரிஞ்சுட்ருக்கும். இந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷனில் இந்தியாவுக்குள்ளே வந்த ஹோமோசாப்பியன்ஸ் 2 குழுக்களாக பிரிஞ்சு, ஒருத்தர் வந்து ஹிமாலயன் கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் வழியாக போனதாகவும் இன்னொருத்தர் வந்து கோஸ்டல் ரீஜன் வழியாக போனதாகவும் சொல்லப்பட்டது. இந்த ரூட் மேப் பார்த்திங்கனாக்கா டிட்டோ, அந்த ரூட் மேப்புக்கும் இதுக்கும் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எக்ஸாக்ட் சேம் ரெப்ளிகா. ஸோ ரூட் மேப் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னாக்கா சதர்ன் இந்தியா வழியாக போன மைக்ரேஷனோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா என்டையர்லி ஆப்போசிட் டைரெக்ஷன். சயின்டிஸ்ட்டு சொல்கிற டைரெக்ஷன் எப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக சவுத்துக்கு வந்துட்டு திருப்பி ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக பெங்கால் கிட்ட போயிட்டு ஃபர்தராக ஈஸ்ட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் ரகுவோடைய திக்வேஜம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வருது. பெங்கால்லேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக திருப்பி குஜராத் சைடு போய் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக ஈரான் போகிறதா தான் வந்து நம்மளுக்கு இந்த இது தெரியுது. ஸோ இந்த ரூட் மேப் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்போது இந்த சயின்டிஃபிக் எவிடன்சஸ் வந்து உண்மைதான் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரகுடைய திக்விஜயம் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன் ஆல் ப்ராபபிலிட்டி இந்த மைக்ரேஷன், அதாவது இட்ஸ் ஆஸ் குட் அஸ் அ மைக்ரேஷன், ரைட்? ஒரு ரகு வந்து படையெடுத்து போகிறான் அப்படின்னாக்கோ, ராஜா நான் 10 பேர் படையாக கூட்டின்னு போவோம். படைகள் வந்து ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான லட்சக்கணக்கான சிப்பாய்களை கூட்டின்னு போகிற விஷயம் அது. அப்போ அயோத்தியாலேருந்து இவ்வளோ பெரிய திக்விஜயம் போயிட்டு திருப்பி அயோத்தியாவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால் இட் வுட் ஹவ் ஈஸிலி டேக்கன் 10 to 20 years. அன்றைக்கி இருந்த லாஜிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோன்னா ஒரு 10 to 20 years மினிமம் ஆயிருக்கும் பர்ஷியா வரைக்கும் போயிட்டு வரதுக்கு. அப்போ இந்த 10-15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அயோத்தியாவிலேருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளேயே வந்து சில பேருக்கு வயசாகிருக்கும். ஒரு 5-10 வருஷம் இருந்ததுனாக்கா டயர்டாக இருப்பாங்க. லைக் சண்டைங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் ட்ரெயின்ஸ் அவுட் எவ்ரிதிங் இன் ஹியூமன்ஸ். அப்போ வந்து பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சரிப்பா நான் அங்கேயே ரிட்டையர் ஆகிக்கிறேன், ஃபர்தராக நீங்கள் போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அங்கேயே வழியில் செட் ஆகிருக்கலாம். லைக் வழியில் வரும்போதே ஒரிசா அந்த தாண்டி வரும்போது செட் ஆகிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பாண்டிய கேரளா நாட்டை ஜெயிச்சுட்டு திருப்பி வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக திருப்பி பாரசீகம் போகும்போதும் வழியில் நிறைய பேர் வந்து செத்து போயிருக்கலாம், இல்லை செட்டில் ஆகிருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது. ஸோ அவங்க செத்து போன ரிமைன்ஸ்லாம் வந்து டிஎன்ஏ ஃபாசல்ஸாக வந்திருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி கேரளாவை விட்டப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஷியா பற்றி தான் ரெஃபரன்ஸ் இருக்குது, நடுவில் எந்த நாடுமே இல்லை. அப்போ அவ்வளோ பேரன் லேண்ட்ஸையும் ஹேபிடேஷனே இல்லாத லேண்ட்ஸில் வந்து யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா அந்த எலும்பு வந்து அப்படியே அங்கே ஃபாசில் ஆகிட்டு பிற்காலத்தில் இன்றைக்கி சயின்டிஸ்ட்டுக்கு கிடச்சி அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் மோரோவர் அயோத்தியிலேருந்து வந்த சில பேர் வந்து பாண்டிய நாட்டில் செட்டில் ஆகிருக்கலாம். அண்ட் காளிதாசரே குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ராஜாவும் தோற்றப்புறமா ரகு கூட சேர்ந்து ஃபர்தராக தே ஆல்சோ ட்ராவல் அலாங் வித் ஹிம். அந்த திக்விஜயத்துக்கு வந்து உதவி பண்ணுறார்கள். அயோத்தியாவுக்கு வந்த அப்புறம் தான் வந்து ரகு என்ன பண்ணுறான், நீங்களாம் அவங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு எல்லா ராஜாவும் திருப்பி அனுப்பிச்சி வச்சிடறான். ஸோ இட்ஸ் நாட் லைக் அயோத்தியாவிலேருந்து கிளம்ப படவை தான் வந்து ஃபுல் ஜேர்னி போயிட்டு திருப்பி அயோத்தியாவுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வழியில் வந்து பல பேர் வந்து கூட சேர்றாங்க. அதே மாதிரி பல பேர் வந்து தங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரூட் மேப்பில் பார்த்திங்கன்னா பல இடத்துல வந்து மக்கள் போனவர்கள் வந்து அங்கங்கே தங்கி புது செட்டில்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மைக்ரேஷன் நடந்திருக்கும் போது கிடைச்ச ஃபாசில்ஸை சயின்டிஸ்ட் கூட இன்டர்பிரேட்டட் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். பிகாஸ் இன் ஆல் பாசிபிலிட்டி அவங்களுக்கு வந்து குஜராத்லேயோ இல்லை பர்ஷியாலேயோ கிடைச்ச டிஎன்ஏ வந்து ஓல்டு சாம்பிளாக இருந்திருக்கலாம். வேறஸ் மேபி ஆந்திரா சைடில் கிடச்ச அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் கிடச்ச ஒரு டிஎன்ஏ சாம்பிள் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜாக இருந்திருக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம டிஎன்ஏ ப்ளூபர்ஸை பார்க்கும்போது ஃபோர்த் பார்ட்டில் ஒரு சாம்பிள் வந்து ஹோமோ எரெக்டஸ்க்கு ஆன காலத்தை 1,00,000 வருஷம் பின்னோக்கி தள்ளித்து அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஸோ இன் ஆல் பாசிபிலிட்டி ஹோமோசாப்பியன்ஸ்க்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாக்க, அகெயின் மை ஒப்பீனியன், map exactly matches the scientist theory. Only thing the direction is opposite. So in all probability scientist சொல்கிற மைக்ரேஷன் வந்து இங்கேருந்து போன மக்கள் திருப்பி வரும்போது விட்டு வந்த ரிமைன்ஸ் வச்சு தான் அவர்கள் டைரக்ஷனை முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டடீஸ் விச் இஸ் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ, அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இன் ராமாயணம். ஸோ நம்ம இந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளே வந்த ஹோமோசாப்பியன்ஸ் 2 குழுக்களாக பிரிஞ்சு, ஒருத்தர் வந்து ஹிமாலயன் ரீஜாக போயிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து கோஸ்டல் ரீஜனாக போனாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னாக்க, அந்த ஹோமோசாப்பியன்ஸ் வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே போகலை அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் போகலைங்கிறதுக்கு ரீசன் என்னன்னாக்க, ஒன்றும் தெரியாது, இன்னொன்று வந்து தே வாண்ட் டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் வித் தி ஆர்கைக் இண்டியன்ஸ் ஹூ ஆர் ப்ரெசன்ட் இன் சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்டோடைய கருத்து. ஆர்கைக் இண்டியன்ஸ் அப்படின்னாக்க என்னென்னா, அந்த 65,000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சில பேர் இருந்திருக்காங்க, பட் அவங்களுடைய ரிமைன்ஸ் வந்து அவங்களுடைய டிஎன்ஏ ட்ரேசஸ் வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து அப்படியே அழிஞ்சு போச்சு, அதனால் அவங்க ஆர்கைக் இண்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தியரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே போகலை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கருத்து. இதில் ஒன்று யோசிக்கணும், லாஜிக்கலாக ஒன்று இருக்கிறது. ஹோமோசாப்பியன்ஸ் ஆஃப்ரிக்காலேருந்து கிளம்பி லிட்டரலி தே கான்குவர்ட் த என்டையர் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்டோட கருத்து. ஸோ அப்போ வந்து தே ட்ராவல் டு அன்சார்ட்டட் டெரிட்டரிஸ், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தெரியாத இடங்கள் பல இடத்துக்கு போய் தான் வந்து உலகம் ஃபுல்லாக பரவியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்டோடைய வாதம். அப்போது தெரியாத இடத்துக்கெலாம் போய் தெரியாத சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்கொண்ட ஹோமோசாப்பியன்ஸ், அதுவும் சயின்டிஸ்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோமோ நெண்டர்தாலஸஸ், ஹோமோ எரெக்டஸ், இந்த மாதிரி பல ஸ்பீஷிஸ் இருந்தாலும் அவங்க கூட போய் சண்டைகளும் கூட போட்டிருக்காங்க ஹோமோசாப்பியன்ஸ். அதெல்லாம் வெற்றி கொண்டு மற்ற ஹோமோ ஸ்பீஷிஸ் எல்லாமே அழிஞ்ச அப்புறமும் ஹோமோசாப்பியன்ஸ் மட்டும் இனி இருக்கும் வாழறதுனால தான் அவர்கள் வந்து வைஸ், அந்த சாப்பியன்ஸுன்ற பேர் ஏன் வந்ததுன்னா அந்த வைஸுங்கிறதுக்காக பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அப்போது அவ்வளோ தைரியமாக எல்லாரையும் எதிர்கொண்ட ஹோமோசாப்பியன்ஸ் ஏன் இந்த சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துருக்கணும்? தே வாண்ட் டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட் ஏன் பார்த்து அவங்க பயந்துட்டு கோஸ்டல் ரீஜனாக போகணும்? சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே போய் அங்கே இருந்தவங்க ஒரு முட்டி ஒரு கை பார்த்துருக்கலாம்ல, அது ஏன் பண்ணல? அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ராமாயணத்தில் குறிப்பு இருக்குது. ராமாயணத்தில் வந்து ராமர் காட்டுக்கு போகிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் காட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்த அப்புறமா பரத்வாஜர்கிட்ட கேட்குறாரு, நான் 14 இயர்ஸ் காட்டில் இருக்கணும், எங்கே போய் தங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே பரத்வாஜர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இருந்தால் உனக்கு வந்து பரதன் சும்மா இருக்க மாட்டான், வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான், நீ வந்து பஞ்சவட்டிக்கு போ, உன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னாக்க நீ பஞ்சவட்டியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இவரோட அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தாக்க, பிரைமரி நோக்கம் வந்து ராவணனை கொல்றது, ராவணவதம். செகண்டரி அவதார நோக்கம் என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். அவர் பஞ்சவட்டிக்கு வந்து தங்குறாருன்ற போது, பஞ்சவட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க நாசிக் ரீஜன், மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இருக்க நாசிக் பக்கத்தில் தான் பஞ்சவட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 இயர்ஸ் வந்து அன்இவென்ட்ஃபுல் லைஃப், 10-11 வருஷம் வந்து ஜாலியாக இருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து பர்ணசாலை அமைச்சு சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து காவலுக்கு எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு வந்து லக்ஷ்மணன் இருக்கான். ஸோ ராமருக்கும் சீதைக்கும் வேலையே கிடையாது. லிட்டரலி அயோத்தியிலேருந்து கிளம்பும்போது லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான், 14 வருஷம் நான் தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து தான் வரான். ஹீ டஸ் தட், தூங்காமல் சாப்பிடாமல் அண்ணாக்கும் மன்னிக்கும் ஹீ சர்வ்ஸ் ஃபார் தி என்டையர் 11 இயர்ஸ். அப்போ அவ்வளோ கேர் எடுக்கும்போது ராமருக்கு வேலையே கிடையாது. சீதையும் ராமரும் ஜாலியாக மரத்தை சுற்றி டுவேட் பாடிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ 11th இயருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, சூர்பனகையோட ஈவெண்ட் எல்லாருக்குமே தெரியும். சூர்பனகையோட மூக்கு அறுத்த அப்புறம் தான் போய் ராவணன் கிட்ட வத்தி வைக்கிறா. ராவணன் அதுக்கப்புறம் சீதையை தூக்கின்னு போகிறான். அதுதான் ராமாயண ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஸோ சூர்பனகை ராவணன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறானாக்க, கரதூஷணர்கிட்ட கிட்ட போகிறான். கரதூஷணர்கள் யாருன்னு பார்த்தாக்க ராட்சச ராஜா, ராவணனுடைய தம்பி, சூர்பனகைக்கு அண்ணன். கரதூஷணன் கிட்ட வந்து இந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணன்ற மனுஷர்கள் வந்து என்னை மூக்க அறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு மனுஷன் போய் ஒரு ராட்சசனுடைய தங்கையோட மூக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 ராட்சசன் அமைச்சு அந்த அற்ப மானிட பதர்களை கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போகிறாங்க. ராமர் வந்து கொண்டுறாரு. ஸோ அவங்க வரல அப்படின்னோடனே கரதூஷணர்கள் என்ன பண்ணுறாங்க, என்டையர் ராட்சச ஆர்மியை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு வழி பண்ணிடலாம், என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆர்மியும் போகும்போது
லக்ஷ்மணன் வந்து நான் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு, அடங்க தம்பி, நீ வந்து சீத்தையை பார்த்துக்கோ, இதுதான் என்னுடைய அவதார நோக்கம். பரத்வாஜர் சொன்னேன், அவதார நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், செகண்டரி நோக்கம் வந்து உலகத்தை ராட்சசர்களால் மனிதர்களுக்கு ரொம்ப தொல்லை நடக்கிறது, அந்த தொல்லையை குறைச்சி ராட்சசர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் ராமருடைய 2வது அவதார நோக்கம். அதை வந்து நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மேன் ஆர்மியாக அப்படியே ரேம்போ மாதிரி ஃபுல்லாக கேரப் பண்ணிட்டு போய் அடித்து he kills 14 lakh ராட்சசாஸ் in the place called ஜனஸ்தானம். ஸோ ஜனஸ்தானம்ன்றது பார்த்திங்கன்னா அது தண்டகாரண்யத்தில் வர ஒரு இடம். தண்டகாரண்யம் அப்படிங்கிறது தான் பெரிய அடர்ந்த காடு. அந்த அந்த காட்டில் பார்த்திங்கனாக்கா இந்த ராட்சசர்கள், கரதூஷணர்கள், அந்த ராட்சசர்கள் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க. ஸோ இந்த தண்டகாரண்யம் பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல் இந்தியா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கரண்ட் டே தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்தையும் சேர்ந்து வர ஒரு சென்ட்ரல் இந்தியன் பார்ட். அங்கே தண்டகாரண்யத்தில் தான் இந்த 14 லட்சம் ராட்சசர்கள் இருந்திருக்காங்க. 14 lakhs இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர் ஃபார் தோஸ் டேஸ். ஸோ அந்த ராட்சசர்கள் இருந்திருக்காங்கன்ற குறிப்பு நம்மளுக்கு இருக்குது. அது ஃபுல்லாக ராமர் வந்து ஜனஸ்தானத்தை கொள்கிறாரு. ஃபர்தராக சீத்தையை தேடிட்டு போகும்போது தே கம் டு கிஷ்கிந்தா. கிஷ்கிந்தா எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த தண்டகாரண்யத்துக்கு கொஞ்சம் சவுத்து, அதாவது இன்றைக்கி இருக்க கர்நாடகா ஹம்பி கிட்ட தான் இருந்தது கிஷ்கிந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வானரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ வானரர்கள்ன்றது வந்து அகைன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். குரங்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, பட் குரங்கு மாதிரி ஆனால் பேசக்கூடிய குரங்குகள் அப்படிங்கிற போது தே கேன் பி டேர்ம்ட் அஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஹோமோசேப்பியன்ஸ் மைக்ரேட் ஆகி வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய தியரியில் வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கு போகலை அப்படிங்கிற சொல்கிற தியரியும் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன் சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே போகலை அப்படின்னு பார்த்தாக்க, சென்ட்ரல் இந்தியாவில் இந்த தண்டகாரண்யத்தில் பார்த்தா 14 லட்சம் ராட்சசர்கள் இருக்காங்க. போனாக்க மனுஷங்களை பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. ப்ளஸ் வானரர்கள் வந்து இவன் தோ தே ஆர் ஹார்ம்லெஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் கிட்ட போய் எதுக்கு போய் இது பண்ணணும். ஏன்னா வாலிலாம் வந்திருக்கான். வாலிலாம் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல், நோட்டோரியஸ். ஸோ அங்கெல்லாம் போய் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹோமோசேப்பியன்ஸ் கெப்ட் அ சேஃப் டிஸ்டன்ஸ், வெஸ்டர்ன் கோஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஓரளவுக்கு யூகிச்சுக்கலாம். ராமாயணத்தை பார்த்திங்கன்னா ஃபர்தராக குறிப்பு இருக்குது. பொதிய மலையில் வந்து அகத்தியர் இருக்கார் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் வருது. சுக்ரீவன் வந்து ஹனுமான் ஜாம்பவான் கிட்டலாம் வழி சொல்லி அனுப்பும்போது, பொதிய மலைக்கு போயிடாத, அகத்தியரோட தமிழ் கேட்டால் வாங்கி போயிட்டு சீத்தையை தேடுறதை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்தராக பாண்டிய நாட்டுக்கு போனாக்கா அங்கே கதவுகள்லாம், பாண்டிய நாட்டோட கதவுகள்லாம் வந்து எப்படி தங்கம் முத்தால் இழைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள்லாம் வந்து வால்மீகி ராமாயணத்தில் நிறையவே வருது. ஸோ பாண்டிய நாடு, அதாவது தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கனாக்கா மக்கள் இருந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தண்டகாரண்யம், கிஷ்கிந்தா, இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து மனிதர்கள் இல்லாத வேறு ஸ்பீஷீஸ் இருந்தாங்கங்கிறதுக்கான குறிப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ திஸ் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் தி தேர்ட் பாயிண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்டடீஸ், ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ. அந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்கிக் இண்டியன்ஸ், the Homo sapiens wants to avoid conflict with the Arctic Indians in the central part of India அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் தேர்ட் பார்ட்டில். அதுதான் சயின்டிஸ்ட் சொல்கிற ரீசன். ஸோ அந்த ஆர்கிக் இண்டியன்ஸ் யாருன்னு பார்த்தோன்னாக்க இந்த ராட்சசர்கள் அண்ட் வானரர்கள்ன்றதை வந்து நம்ம யூகிச்சிக்கலாம். அவங்கக்கிட்டே இந்த சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சு தான் மக்கள் வந்து கோஸ்டல் ரீஜனாக போனாங்கன்றதையும் நம்ம வந்து யூகிச்சிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் அகெயின் இன்ஃபரன்சஸ். ஸோ வித் திஸ் ஐ pretty much come to the conclusion. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தாக்கா, ராமாயணத்தில் வர கைகேயியோடைய மைக்ரேஷனாக இருக்கட்டும், மகாபாரதத்தில் காந்தாரி மைக்ரேஷன், ப்ளஸ் இந்த ராமருடைய தண்டகாரண்யத்தில் ராட்சசர்கள் கொண்டது, வானவர்கள் இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட் pretty much satisfies all the 3 points of DNA studies. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எம்டி டிஎன்ஏ, ஒய் குரோமோசோம். செகண்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் ஜீனோம் சீக்வென்சிங். அண்ட் தேர்ட் பாயிண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ, த டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன். இது மூணுத்தையுமே பார்த்திங்கனாக்கா அதில் சொல்லக்கூடிய அத்தனை சயின்டிஃபிக் ரீசன்ஸும் நம்ம ராமாயண மகாபாரதத்தில் இருக்க குறிப்புகள் கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரியலி அஸ்டானிஷிங். லைக் ரகுவுடைய திக்விஜயத்தோட ரூட் மேப்பும் பார்த்திங்கனாக்கா இந்த ரூட் மேப் கூட ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, ரகுவுடைய பீரியட் வந்து ராமருக்கு முன்னாடி. ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் இந்த ராட்சசர்களும் வானர்களும் இருந்திருக்காங்க. ஸோ ரகுவும் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் கோஸ்டல் ரீஜன் வழியாக திக்விஜயம் போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஆர்கிக் இண்டியன்ஸ்லாம் அழிஞ்சு போன அப்புறமா சென்ட்ரல் இந்தியாவையும் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் பாப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அதுவும் ராமர் வந்து ராட்சசர்கள் அழித்த உடனே சென்ட்ரல் இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அத்தனை இதிகாசங்களுடைய குறிப்புகளையும் பார்த்தாக்க இட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வாட் த சயின்டிஸ்ட் சே டுடே. ஸோ சயின்டிஸ்ட் வந்து மைக்ரேஷன் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மைக்ரேஷன் நடந்ததுக்கான குறிப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டைரக்ஷன் அவங்க போய்க்க பார்த்து எல்லாமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அப்போது என்ன டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் சொல்கிறதுக்கும் நம்ம இதிகாசங்களுக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, சயின்டிஸ்ட் வந்து நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாம் பொய், இதிகாசங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க,
ஓவரால் பிக்சரில் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியது வந்து ஒரு சின்ன பீஸ் தான், வேறஸ் த என்டையர் பீஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் ஒன்லி இஃப் யூ கனெக்ட் போத். ஸோ இட்ஸ் லைக் அ ஜிக்ஸா பசில். ஜிக்ஸா பசில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் ஃபுல் பிக்சர் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து இன்றைக்கி பார்க்குறோம். ராமாயண மகாபாரதத்தில் வர குறிப்புகளும் அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸஸும் எப்படி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ஃபுல் கம்ப்ளீட் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, மைக்ரேஷன் நடந்தது. ஆனால் மைக்ரேஷன் நடந்து இந்தியாவுக்குள்ள மக்கள் வரும்போது ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு வைதிக தர்மம், ஒரு மேன்மையான சமூகம், ஒரு பெரிய கலாச்சாரம், ஹிந்து கலாச்சாரம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்கள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். ஸோ இதுலேருந்து தெளிவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இதிகாசங்கள் வந்து பொய் கிடையாது. இதிகாசங்களில் வந்து முழுக்க முழுக்க உண்மை. இதிகாசங்களில் சொல்லப்பட்டுள்ள குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கி சயின்டிஃபிக் எவிடன்சஸ் வந்து பர்ஃபெக்டாக ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து முடிவாக நம்ம எடுத்துக்கலாம். டைட்டிலும் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் எவிடன்சஸ் ஆக்மெண்டிங் அவர் இத்திஹாஸ் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர ப்ரூவிங் அவர் இத்திஹாஸ் நான் சொல்லலை. ஏன்னா நான் ஃபோர்த் பார்ட்லேயே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை வந்து ஒரு ப்ரூஃப் கொண்டு வா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. வேறஸ் இன்றைக்கி ப்ரூஃப்லாம் பார்த்திங்கனாக்கா ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலையும் நடந்ததாக சொல்லப்படுற சம்பவங்களுக்கு வந்து வலு சேர்க்கிறது. இந்த ரூட் மேப்பாக இருக்கட்டும், இல்லை மைக்ரேஷன் இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நடந்த மைக்ரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் குறிப்புகள் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து வலு சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். தட்ஸ் வை ஐ கால் இட் ஆக்மெண்டிங் அவர் இத்திஹாஸ் அண்ட் நாட் ப்ரூவிங் அவர் இத்திஹாஸ். ஸோ டு கன்க்ளூட் அகைன், சயின்டிஃபிக் எவிடன்ஸை சொல்கிறது எல்லாமே வந்து இதிகாச குறிப்புகளுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதை நம்பாதவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சில பேர் வந்து நான் பிடிச்ச மயிலுக்கு முறை கால், நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற டைப்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து புத்தி சொல்ல போகிறதில்ல, பட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என் முன்னோர்கள் யார், என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா யார், என்னுடைய குலதெய்வம் என்ன, என்னுடைய சொந்த ஊர் என்ன அப்படிங்கிறது வந்து என் பரம்பரையில் வந்தவன் தான் சொல்லணும். என்னோடய தாத்தாவோ குழு தாத்தாவோ தான் வந்து எனக்கு சொந்த ஊர் எது, என்னுடைய கலாச்சாரம் என்ன, என் குடும்ப வழக்கம் என்னங்கிறது வந்து என் பரம்பரையில் வந்தவங்க தான் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டுக்கு வந்த ஒரு நெய்பர் வந்து சொல்லக்கூடாது. அவன் சொன்னாக்கா அது தப்பாக தான் இருக்கும், ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சில பேர் வந்து அவன் ஒரு அறிவுஜீவி, தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறத கேட்குறாங்களே தவிர தன் முன்னோர்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, விச் இஸ் ரியலி பேத்தட்டிக். ஸோ யாரை நம்புறதுங்கிறது வந்து நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு அஜெண்டாவோட மேக்ஸ் முல்லராக இருக்கட்டும், மெக்கலையாக இருக்கட்டும், ஒரு அஜெண்டாவோட நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரியன் இன்வேஷன் தியரிலாம் வந்து ஃப்ரேம் பண்ணாங்கங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு நமக்கு கிடையாது. இன்றைக்கி இன்டர்நெட் வந்தப்புறமா அத்தனையுமே அவங்க எழுதின லெட்டர்ஸ் முதற்கொண்டு அத்தனையுமே நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டில் கிடைக்கிறது. ஸோ தெளிவாக மெக்கலே அண்ட் மேக்ஸ் முல்லர்லாம் வந்து எவ்வளோ பிளான் பண்ணி இந்த அஜெண்டா பேஸ்டாக இந்த தியரிஸ் கொண்டு வந்திருக்காங்கிறது தெரிஞ்ச அப்புறமும் அந்த ஹிஸ்ட்ரி தான் நான் நம்புவேன், என் முன்னோர்கள் சொன்னதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க காட் சேவ் யூ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க, எவனோ ஒருத்தன் இந்தியாவை பற்றி தெரியாதவன் எழுதின ஹிஸ்ட்ரியை நம்புறதை விட என் முன்னோர்கள் சொன்ன ஹிஸ்ட்ரியை நம்புறது தான் வந்து எனக்கு பயனை தரும். அதனால் டவுட்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா, ரெண்டுமே டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம மாடர்ன் சயின்ஸும் வந்து பார்த்தாக்க தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறது ஃபோர்த் பார்ட்டில் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ளாவோடு இருக்க தேரியை நான் நம்புறதை விட ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம் முன்னோர்கள் வந்து பாதுகாத்து வந்த ஒரு விஷயத்தை நம்புறதுல வந்து என்ன தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியே நம்ம பின்பற்றுவோம், நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் உண்மைன்றதை நம்புவோம். இந்த பிரிவினைவாதத்தை அடிப்படையாக வச்சு கட்டப்படுற ஆரிய திராவிட இனவாதத்தை வந்து லெட்ஸ் ரிஜெக்ட் இட். உண்மை என்றும் நிலைச்சிருக்குன்றதை வந்து போன எபிசோட்லேயே பார்த்தோம். ஸோ இந்த இதிகாச புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக நிலைச்சிருக்குங்கிறத போதே அதோடைய உண்மைத்தன்மை நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ லெட்ஸ் ஃபாலோ வாட் அவர் ஆன்சஸ்டர்ஸ் டாட் அஸ். 5 பார்ட்டியும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த சீரீஸ்லேருந்து ஓரளவுக்கு ஏதாவது நீங்கள் விஷயம் கற்றுனீங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஐ திங்க் மை எஃபர்ட் இஸ் ஃப்ரூட்ஃபுல். இதோட என்னுடைய சீரீஸை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அகெயின் ஃபுல் சீரீஸை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ், லைக், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். எப்பயுமே வந்து நம்ம இருளிலேருந்து ஒளிவை நோக்கியே செல்வோமாக.
அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கியே செல்வோமாக. அசதோமா சத்மகமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.